அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களது நம்பர்களை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறவங்க உடனே, அதாவது 5 நிமிடத்தில் அன்பிளாக் செய்யக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்ம நம்பரை யார் பிளாக் லிஸ்ட்டில் போடுவா அப்படின்னா, இப்போது நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 பேருக்குள்ளே ஒரு மனக்கசப்பு வந்திருக்கும் இல்லையா? ஒன்று அவங்க மேலே தப்பு இருக்கலாம், இல்லை உங்கள் மேலே தப்பு இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்த உறவுகள் உங்களை பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்கலாம். அப்படி பிளாக் லிஸ்ட்டில் போட்ட உங்கள் நம்பரை அன்பிளாக் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். மிகவும் எளிமையான மெத்தட், ஆனால் மிக பவர்ஃபுல்லான மெத்தட். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியவை. இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் உறவுகள் அனைவரும் இதை பயன்படுத்தலாம். கணவன் மனைவி, காதலர்கள், சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லா உறவுக்கும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை எந்த நாளில் பண்ணலாம், எந்த கிழமைகளில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மெத்தடை செய்கிறதுக்கு நாள், கிழமை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதுங்க. எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இரவு தூங்குவதற்கு முன்னக்கூட்டி தாங்க இந்த மெத்தடை செய்யணும். இந்த மெத்தடை செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சின்னதாக ஒரு மெழுகுதிரி, ஒரு ஒயிட் ஷீட், ஒரு ரெட் கலர் பென். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது தூங்க போகிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி உங்கள் அறையில் போய் தனியாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ரூமில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் எழுத போகிறது அந்த மெழுகின் வெளியில் தான் நீங்கள் அதை எழுத போகிறீங்க. எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மெழுகுதிரியை ஏற்றுங்க. ஏற்றிட்டு அந்த மெழுகுதிரி முன்னாடி போய் உட்காருங்க. உட்காந்துட்டு இப்போ யார் உங்கள் நம்பரை அன்பிளாக் பண்ணணுமோ அவங்க அன்பிளாக் பண்ணதா நினச்சி பாருங்கள். அவங்க அன்பிளாக் பண்ணால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அதே மகிழ்ச்சியான உணர்வுபூர்வமான மனநிலையுடன் அந்த மெழுகுதிரி முன்னாடி அந்த ஒயிட் பேப்பரை எடுத்து வைங்க. அந்த ஒயிட் பேப்பரில் ஒரு 8 சிம்பிள் போடுங்க. அதாவது 8 மாதிரி ஒரு சிம்பிள் போடுங்க. மேலே இருக்கிற பகுதியில், அதாவது நான் இப்போ நம்ம டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி மேலே இருக்கிற பகுதியில் நீங்கள் விரும்பும் அந்த நபரின் பெயரை எழுதணும். பெயரை எழுதிட்டு அந்த பெயருக்கு கீழே 3 கோடு போடுங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்பில் உங்களுடைய பெயரை எழுதுங்க. பெயரை எழுதிட்டு 3 கோடு போடுங்க. இந்த 2 வட்டங்களும் இணையும் இடத்துல, இப்போ அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னா மெசேஜ், கால் பண்ணணும்னா கால் மீ. இப்போது நான் உதாரணத்துக்கு கால் மீ நவ் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். எழுதிட்டு அதுலேயும் ஒரு 3 கோடு போடுங்க. போட்டதுக்கு பிறகு இந்த 8 சுற்றி ஒரு 3 வட்டம் போடுங்க, சர்க்கிள் போடுங்க. போட்டுட்டு அந்த மெழுகின் வெளிச்சத்திலேயே அதை ஒரு 2 நிமிடங்கள் உற்று கவனிங்க. கவனிச்சுட்டு அதை அப்படியே மடித்து வைங்க. மடித்து உங்கள் தலைகாணிக்கு அடியில் வச்சுருங்க. மறுபடியும் காலையில் எழுந்த உடனே அதை எடுத்து பாருங்கள். இந்த 2 நிமிடம் இதை பாருங்கள். தொடர்ந்து 3 நாட்கள் இதை செய்யுங்கள். ஒரு நாள் தான் எழுத போகிறீங்க, மற்ற 3 நாட்களும் இதை எடுத்து பார்க்குறீங்க. தலைகாணிக்கு அடியில் வச்சுருவீங்க. காலையில் எழுந்திக்கிறீங்க, பார்க்குறீங்க. அதை உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை நோட் புக்லேயோ இல்லை யார் கண்படாத ஒரு இடத்துலையோ வைக்கிறீங்க. அவ்வளோதாங்க இந்த மெத்தடு.
இதை நீங்கள் 3 நாள் செய்கிறதுக்குள் உங்களை பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருக்கிறவங்க அன்பிளாக் பண்ணுவாங்க. இது 100% உண்மை. ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் தரும். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.